Hello everyone, welcome to NEET in 140 days challenge number இருக்குது daily challenge day number 21 so day number 21 almost 100 நாளுக்குள்ள நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது 21வது நாளில். ஓகேவா, 21வது நாளுக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவரோட லெக்சர் நம்பர் 5. சரிங்களா, கொலிஷன், எலாஸ்டிக் கொலிஷன், அப்புறம் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி பவர் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து ஒர்க் எனர்ஜி பவர் இன்னும் டீச் பண்ணலை. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த டே வரைக்கும் முடிச்சிருக்கணும் அது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ தெர்மோடைனமிக்ஸும் இதுக்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் மேபி முன்ன பின்ன போகுதுன்னா அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லாதனால கிளாஸே எடுக்க தோண மாட்டேங்குது. ஓகேவா, இங்கே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால அங்கே இங்கேயும் அலைய வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா நீங்களும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, லைவ் வந்தாலும் சும்மா ஒரு 5 பேர் வந்து உட்காந்துருப்பீங்க. அப்புறம் நான் கிளாஸ் எடுக்கலாம், அங்கே 20 பேர் வந்து சார் கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் கிளாஸ் எடுக்கிறப்ப வரமாட்டேங்கிறீங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே ஃபீட்பேக் கொடுப்பேன்னு சொல்வீங்க, ஆனால் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆக தான் செய்யும். ஓகேவா, ஏன்னா எனக்கு ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் லெக்சர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா எனக்கு வரப்போகிற வியூஸ் எவ்வளோ 300. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண போகிறது 2 நிமிஷம். ப்ரிப்பரேஷன் எதாச்சும் இருக்கா? இல்லவே இல்லை. இது மட்டும் டாபிக்ஸ் மட்டும்தான். டாபிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், 2 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணணும். சேம் அமௌண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு வரப்போகுது. எனக்கு தேவையான வியூ கவுண்ட் அதிகம், அவ்வளோதானே. அப்போ நான் இதிலே பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை, எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படணும்? அதனால தான் எனக்கு வந்து கிளாஸே எடுக்க தோணாத அளவுக்கு பண்ணி விட்டீங்க. ஓகேவா, அது என்னன்னு தெரியல. எப்பவும் யூடியூப் ஆடியன்ஸ் அப்படி தான் இருக்காங்க. நார்மல் கிளாஸ் வந்து அது பாட்டுக்கு ஜாலியாக போவேன், நான் டென்ஷனே ஆகாது எனக்கு. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ரிப்ளையும் பண்ண மாட்டீங்க, ஃபீட்பேக்கும் கொடுக்க மாட்டீங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு நான் கரெக்டாக டெய்லி என்னென்ன ஷெட்யூல் சொல்கிறேன் அதை முடிச்சிருங்க. ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனிட்டி ப்ராசஸ், என்ட்ரோபி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் பிரின்சிபல் இன்வால்வ் இன் என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் CuSO4. சரிங்களா, காப்பர் சல்ஃபேட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து த ஃப்ளவர், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலிஸ், அப்புறம் ஃப்ரூட். இந்த இன்னைக்கு டாபிக். தயவுசெய்து சேலஞ்சை முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.